ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பரபரப்பான விஷயத்த பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து பத்திரகாளியா மாறி சுடரோட கழுத்துல கத்திய வச்சு நின்னுட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு? ஏன் மல்லிக்கு இவ்ளோ கோவம் கத்திய வைக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வெண்பா ரொம்பவே வந்து மனதளவுல வந்து ரொம்பவே வந்து பாதிச்சு போயிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு வாய் சாப்பிடும்போது தட்டி விட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்க தாயா இருக்கவே முடியாது. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுவும் அது பிஞ்சு மனசு குழந்தை. அதுக்கு வந்துட்டு நம்ப அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஒரு வாய் அதுவும் ஆசைப்பட்டு வெண்பாவா ஃபோன் பண்ணி கேட்டு மல்லி சமைச்சுட்டு வந்தத, ஆசைப்பட்டு ஒரு வாய் கூட வைக்க விடலையே அப்படின்னு சொல்லிட்டு, வெண்பா ஏற்கனவே பாதிச்சு போய் இருந்தாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம, கிளாஸ்ல, ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே இந்த காட்சிய பார்த்துட்டாங்க இல்லையா? எல்லாருமே, "என்ன உங்க வீட்ல இப்படி நடத்துறாங்க உன்னைய? ரொம்பவே உன்னை கேவலமா நடத்துறாங்களே! என்ன வெண்பா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களுமே ஒண்ணு ஒண்ணு சொல்லி கிண்டல் அடிக்கவும் ரொம்பவே பாதிடுச்சு வெண்பா மனசுக்கு. எப்படி சொல்றது? இதுக்கு மேல நம்ம உயிரோடவே இருக்கவே கூடாது. நம்ம பெத்த அம்மாவே நம்மள இவ்ளோ கொடுமைப்படுத்துறாங்கன்னா, நம்ம ஏன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு மனசுக்கு அப்படிலாம் வந்து தோண ஆரம்பிக்குது. அம் அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்து சாப்பிடல, போகல, எதுவுமே பண்ணல. ரொம்பவே டிப்ரஷன்ல இருக்கும்போது, இந்த சுடர் வந்துட்டு, "ஏய் வெண்பா வந்து சாப்பிடு போ" அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்ல, ரொம்பவே கோபத்தோட கத்தி, கையெல்லாம் அடிக்கிறதுக்கு ஓங்கவுமே, உடனே நிஷா இருந்துக்கிட்டு, "என்னக்கா பண்ற? குழந்தைய போய் கை நீட்டி அடிக்க போற" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே வெண்பா அங்கேருந்து போய் ரொம்ப ரொம்ப தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம். எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாரி மனநிலைமைக்கு வந்து, கடைசியா மல்லியம்மா கிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கணும்னு சொல்லிடுறாங்க. மல்லிக்கு ஃபோன் போட்டு, "நிஷா கிட்ட சித்தி ஃபோன் குடுங்க சித்தி. நான் வந்து கொஞ்சம் பேசணும்னு" சொல்லிட்டு குடுத்துடுறாங்க. உடனே வந்து ஃபோன் போட்டு இந்த மாரி, "மல்லியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா பேச, "என்னாச்சு வெண்பா? ஏன் வந்துட்டு செல்லம் சோகமா பேசுது?" அப்படின்ற மாரி சொல்ல, "சாப்பாடு கீழ தட்டி விட்டதுனாலயா?" "அது மட்டும் இல்ல மல்லியம்மா. இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புடிக்கல. என்ன ரொம்பவே வந்து காயப்படுத்திருச்சு. நான் இதுக்கு மேல வந்து உயிரோடவே இருக்க முடியாது மல்லியம்மா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, மல்லிக்கு இத கேட்டதுமே அப்படியே துடிதுடிச்சு போறாங்க. ஏன்னா, அந்த குழந்தை போயிட்டு, "என்னடா இது என் குழந்தை சாக போறேன்ற பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுதே" அப்படின்னு சொல்லிட்டு மல்லியால அந்த அந்த ஒரு ஃபீல்ல வந்து உணரவே முடியல. உடனே அங்கேருந்து அடிச்சு புடிச்சு வீட்ல இருந்து அருவாள எடுத்துட்டு போறாங்க. "உனக்கு இருக்குடி இன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அருவாள எடுத்துட்டு வேகமா போகவுமே, "விஜய், ராஜி எல்லாம் எங்க போற மல்லி?" அப்படின்ற மாரி கேட்க, "ஒருத்தவள கொலை பண்ண போறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "கொலையா? என்ன மல்லி பேசிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எப்படி சொல்றது? பத்திரகாளியா மாறி வேக வேகமா நடந்து போறாங்க. போனதுமே, "ஏய் சுடர்" அப்படின்ற மாரி கூப்பிடவுமே வெளிய வர்றாங்க. வெளிய வந்ததுமே கத்தியோட நிக்கிறத பார்த்து அவளுக்கு பயம் வந்துடுது. "ஏய் மல்லி, என்ன? எதுக்காக கத்தியோட வந்திருக்க? என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "கத்தியோட வந்திருக்கியா? உனக்கு இன்னைக்கு இருக்குடி ஆப்பு" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கத்திய வச்சு, "உன்னைய இன்னைக்கு கொல்லாம விடமாட்டேன்டின்னு" சொல்லவுமே, உடனே வெண்பா குட்டி ஓடியாடுறாங்க. வந்ததுமே "மல்லியம்மா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்ன பண்றீங்க மல்லியம்மா?" அப்படின்ற மாரி வெண்பா கேட்குறா. "வெண்பா, நீ இத பார்க்காத போ. நான் இவள இன்னைக்கு காவு கொடுக்க போறேன். இவளால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல" அப்படின்ற மாரி சொல்லவும், கதிரேசன் நிஷாலாம் "என்ன பண்ணிட்டு இருக்க மல்லின்னு" கேட்க, "இவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இன்னைக்கு என் குழந்தை என்கிட்ட என்ன பேசுனுச்சு தெரியுமா? நான் சாக போறேன் மல்லியம்மா" அப்படின்ற மாரி சொல்லுது. "அதுக்கு பதில் என்ன சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. கதிரேசனையும் நிஷாவையும் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. "அப்படியா வந்து அப்படியா சொன்னா வெண்பா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா தாத்தா, நான் அப்படிதான் சொன்னேன்." "ஏன் அப்படி சொன்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "ஏன்னா ரேணுமா என்ன ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்துறாங்கடா தாத்தா. என்னால இருக்கவே முடியல. என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே என்ன கிண்டல் அடிக்கிறாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல." அப்படின்ற மாரி சொல்லவுமே, அப்பதான் வந்து நடந்தத சொல்றாங்க. "நான் ரொம்பவே ஆசைப்பட்டு மல்லியம்மா கிட்ட அந்த செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனா, அத ஒரு வாய் கூட வைக்க விடாம தட்டி விட்டத என் ஸ்கூல்ல எல்லாருமே பார்த்து ரொம்ப கிண்டல் அடிச்சுட்டாங்க. நான் இதுக்கு மேல எதுக்காக உயிரோட இருக்கணும் தாத்தா? நான் போறேன். கடைசியா மல்லியம்மா கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதனால மல்லியம்மாவுக்கு கால் பண்ணேன். அவ்வளோதான்" அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன ரேணுகா இதெல்லாம்? குழந்தை இப்படி பண்ணுது. குழந்தை இந்த மாரி மாத்திட்டியா?" அப்படின்ற மாரி கேட்க, இல்லப்பா, இல்லப்பா" அப்படின்ற மாரி சொல்ல, "நான் கூட உன்னை என்னவோ நினச்சிட்டேன். ஆனா நீ
ஒரு குழந்தை மனசை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே நிஷா கேட்குறா, அக்கா உன்னை நினச்சா எனக்கே வந்துட்டு அசிங்கமாக இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு புரிஞ்சுதான் பண்ணுறியா இல்லை புரியாமல் பண்ணுறியா? என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, இல்லை நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேனாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, தப்பா? உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி. என் புள்ள வாயிலேருந்து எப்படி அந்த வார்த்தை வந்துச்சு? நான் சாக போகிறேன்னு எப்படி அந்த வார்த்தையை சொன்னான்? அப்போது நீ எந்த அளவுக்கு என் பிள்ளைய கொடுமைப்படுத்திருப்ப, எந்த அளவுக்கு நீ என் பிள்ளைய வந்து இதெல்லாம் பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்கவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் பல விஷயங்களை வந்து கவனிக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி வந்து கத்தியை வச்சுட்டு இவ வந்து மிரட்டுற, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லுமே, கழுத்து கிட்ட வச்சு நெருக்குறாங்க. உடனே வந்துட்டு நெருக்கவுமே என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா இது, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நேரத்தை ரத்தம் ஊற்றுது கழுத்துலேருந்து. நீயா நானான்னு இன்னைக்கு நான் பார்த்துறேன்டி. எவ்வளோ திமிரு இருந்தால் என் குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என் குழந்தை என்கிட்டே வந்து அழுவுது, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது, ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எடுத்த முடிவு கரெக்டு தான். எவ்வளோ பிரச்சனையே வந்த போதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எதுவுமே வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம மல்லி பண்ண காரியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்போது பார்க்கலாங்க என்னதான் ஆக போகுது, எப்படி தான் வந்து கதையை கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். உயிரே உயிரே முழுசாஞ்சி லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.